அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்க்கெட்டை ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். அது ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு லாஸ் புக் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் அந்த டைம் டிக்கே தான். அந்த டைம் டிக்கே பற்றி நீங்கள் நன்றாக உணர்ந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் வர்த்தகம் செய்வதற்கே உகந்ததாக இருக்கும். நிறைய பேர் வரைபடத்தை பார்த்து வியாபாரம் பண்ணுவீங்க. வரைபடத்தை பார்ப்பது சிறப்பு தான், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அதற்கு முன்னாடி அடிப்படை ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோடைய அடிப்படை நம்ம தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 203 பாயிண்ட் வந்து இப்போ பாசிட்டிவில் இருக்கிறாங்க. 203 புள்ளிகள் அப்படிங்கும்போது மார்க்கெட் நேற்றையை விட பாசிட்டிவ் ஓப்பன் 23,738க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 23,701 லோ, 23,806 வந்துட்டு ஹையாக இருக்குது. அப்போ ஹை டு லோ அப்படிங்கிறது 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 9:15 ஓப்பன் பண்ணாலும் இப்போ 11 மணிக்கு நெருங்கிட்டு இருக்கிறோம். 1.25 மணி நேரம் நம்ம நடந்துருச்சு. இப்போ அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை பார்க்கணும். இப்போ அட்டவணை பார்க்க போனால் நமக்கு 23,800 கால் 800 புட் ஒரு ஸ்ட்ரேடல் கொடுத்துட்டாங்க. அடுத்து 23,700 புட் 750 புட் 24,000 கால் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூம் பேஸில், இதே நம்ம டேர்ன் ஓவர் பேஸில் பார்க்கணும். இப்போ இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் தான் வேல்யூம் பேஸில். அதே மாதிரி நம்மளுக்கு டேர்ன் ஓவர் பேஸில் இந்த டேர்ன் ஓவரை நம்ம இப்போ எடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா 23,800 கால் 800 புட் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இங்கே 2 பேர்த்தோட லோ நம்மளுக்கு சேமாக இருக்குது, 2 பேர்த்தோட ஹை வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டில் 2 பேர்த்தோட ட்ரேடிங் ப்ரைஸ் 91 to 121. அப்போ 91 to 121னா இதற்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 30 புள்ளிகள். அப்போது நமக்கு பாதி அப்படின்னு போட்டால் 15 புள்ளிகள். அப்போ 106 ரூபாய். இப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா 106 ரூபாயாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான ஒன்று. ஏன்னா நேற்றைய தினம் வேறு மாதிரி இருந்தது. அப்போ 23,700 கால் 750 கால் 750 புட் 700 புட்டு தான் இதாக இருக்காங்க. இப்போ இந்த டைரக்ஷன் படி பார்த்தா மார்க்கெட் 23,800 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை. அப்போ 23,800 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைனா இவங்களோட க்ளோசிங் பார்த்துட்டா 23,800, அடுத்து 23,908, இது 300 ரூபாய்னு எடுத்துட்டா 23,500. இவங்க ஹை இப்போ இருக்கிற ஹையை நம்ம எடுத்துக்கிட்டால் 162 ரூபாய். அப்போ 23,962 கால் புட்டோடதுன்னா 230 ரூபா. அப்போ 23,570. 2 பேர்த்தோட லோ 87 ரூபாய். அப்படிங்க 23,887, இவங்களோடது 86 அப்படிங்கும்போது 23,714 அப்படிங்கிற இடம். அப்போ இப்போதைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும். 23,800 அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளியாக இருக்க போகிறாங்க. இம்ப்ளைட் வால்யூட்டி பார்க்கலாம். இம்ப்ளைட் வால்யூட்டி படி நம்மளுக்கு குறையில, ஆனால் டைம் டிக்கே நடந்திருக்கு. அதை வந்து உற்று கவனிக்கணும். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு டேர்ன் ஓவரில் 23,800 கால் புட்டிருந்தாங்க. இங்கே எப்படி இருக்காங்க பார்க்கலாம். 23,800 கால்லையும் 23,800 புட்டுலையும் அதிகமானது. அதுக்கப்புறம் 23,700 அதிகம், 23,600 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. கால் சைடு பார்த்துட்டா நம்மளுக்கு 23,900, அதுக்கடுத்து பார்த்தா 24,000 ஹியூஜாக இருக்காங்க. இதை நம்ம பார்க்கணும். அப்போ 23,800 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே இப்போ சந்தை இருக்கிறது நம்மளுக்கு உறுதியாகுது. மார்க்கெட்டில் நேற்றைய ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் 23,600 கால் 600 புட் 650 கால் 650 புட்டை பார்க்கணும். நம்ம 23,600 காலையே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், இதோட ஆவரேஜ் பாயிண்ட் 170 to 194, 24 பாயிண்ட் வித்தியாசம். அப்போ இது 24 பாதினா 12. அப்போ 182 ரூபாய் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டாக இருந்தவங்க இப்போ இவங்களுடைய க்ளோஸ் படி பார்த்தா 23,600, 194னா 23,794 அப்படிங்கிற இடமும், இது 170 ரூபாய்னா 23,430 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடம். புட்டோட ஹை 122 அப்படிங்கும்போது 23,478. காலுடைய ஹை நேற்றைய இப்போதைய ஹை இது வந்துட்டாங்க. இப்போதைய கையின்னு வச்சுட்டாலும் கூட 23,968 அப்படிங்கிற இடம் மிக முக்கியம். அப்போ உங்களுக்கு கேப் அப்னே வருது. மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் நடந்தும் கூட நமக்கு
கால் ஆப்ஷன்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு மிக கம்மியாக இருக்குது. அப்போ இதுதான் டைம் டிகே அப்படிங்கிறத நம்ம உணர்த்திட்டு வர்றோம். அதனால் மார்க்கெட்டில் இந்த இடத்துல டைம் டிகே நடந்ததுனால மார்க்கெட்டில் ட்ரேட் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வியாபாரம் பண்ண வேண்டியதாக இருக்கும். 23,800 கால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 125 ரூபாய்க்கு பார்த்தோம், 2 பேர்த்தோடது. இப்போ 86 லோங்கிறது இவங்க 73 மாறிட்டாங்க. இப்போ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 164 வந்திருக்காங்க. இப்போ சடனாக வந்து உங்களுக்கு ஒரு இம்பேக்டடான மூமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் அப்படிங்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். 24,000 புட் ஆப்ஷன் படி நேற்றைக்கு முந்தைய கை வந்து 260 அப்படிங்கிறனால 23,740 நம்ம இம்பேக்டட்ன்ட்டு காலையில் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அப்போ 23,740க்கு கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிகே இப்போ மார்க்கெட் வந்துட்டு இதே டிகே நடக்காமல் இருந்திருந்தால் இவங்களோட வேல்யூ இப்போ 23,800 கால் புட்டோட வேல்யூ நம்மளுக்கு 200 ரூபாய்க்கு மேலே இருந்திருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போது மார்க்கெட்டில் அடுத்த மணியாக இவங்க யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது ஏடிஎம்மோட. இது வந்து நம்ம 105 ரூபாய் பார்த்துருந்தோம். இப்போ பாருங்கள் 95 to 133. அப்போ என்னது நம்மளுக்கு 40 ரூபாய் பக்கம் நம்மளுக்கு வித்தியாசம். 20 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 115. இப்போ நம்ம 106 ரூபாய் அப்படிங்கிறத பார்த்தது 115 ரூபாயை கொஞ்சம் நம்மளுக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ 40 ரூபா வித்தியாசம் அப்படிங்கும்போது 23,900 கட்ட இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு அருகில் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும். 104, 120. அப்போ இதோட வித்தியாசம் 16 புள்ளிகள்னா 8னா நமக்கு 112 ரூபாய் அப்படிங்கிறது இந்த பக்கம் தெரியுது. அப்போ இதனை வந்து நம்ம உற்று கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. மார்க்கெட் 250 பாயிண்ட் ஏறினதுக்கு இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் 78 ரூபாயிலிருந்து 104 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒன்று. இதே வந்துட்டு ஏடிஎம் டிகே நடக்காமல் இருந்திருந்தா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய தாக்கமே மிக அதிகமாக இருந்திருக்கும். 24,000 காலையும் பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நடந்திருக்காங்க. 24,000 கால் பார்த்தீங்கன்னா 66 ரூபா. காலையில் அவங்க பண்ணின ஹை 87 ரூபா. இப்போ இந்த 66க்கும் 87க்கும் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் வித்தியாசமாக இருக்குது. இது 23,900 கால் போட்டு இப்போ நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இவங்களோட ஹை நியரில் வந்துட்டாங்க. அதே மாதிரி 23,700 கால் 244, 9 ரூபா தான் வித்தியாசம் இருக்காங்க. அப்போ இது எல்லாமே நீங்கள் உற்று கவனிக்கணும். மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்த்து வாருங்கள். ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே இந்த டைம் டிகே தான். இந்த டைம் டிகேவை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக மாறிவிடும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.